ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மார்கழி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாதம் தான். 10 கூடிய சூரியன் 2ஆம் இடத்துல இருக்காரு. 2ஆம் இடம்ங்கிறது தான் தொழில், இது வருமானம். 10ஆம் இடம்ங்கிறது தொழில். தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. 2ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. அப்போ வருமானத்துக்கு மேல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. சனியோடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கனால அர்த்தாஷ்டமத சனியுடைய பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். அதாவது மைண்ட் டிப்ரெஷனோ அல்லது மனச்சோர்வோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதிலெல்லாம் இருந்து நீங்க தான் பாசிட்டிவா உங்களை நீங்க தான் கொண்டு வரணும். இந்த மாதம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான மாதம் உங்களுக்கு இருக்கு. அதனால மனச்சோர்வு முக்கியமா பணம் முக்கியமா அப்படிங்கிறத டிசைட் நீங்க தான் பண்ணிக்கணும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு. இது ஒரு சூப்பரான மாசங்க. அது இல்லாம குருவோடைய பார்வை சுக்கிரனுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதிக்கு சுக்கிரனுடைய பார்வை இருக்குங்க. இந்த சுக்கிரனுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் கோச்சாரத்துல இருக்கும்போது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா, அந்த விஷயம் இந்த மாசம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இவ்வளோ நாளா எந்த விஷயத்துக்காக எஃபர்ட்லாம் போட்டிங்களோ அது தானா தேடி வரும். அதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எப்போவுமே இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதாவது நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிற இது இந்த மாசத்துல இருக்கு. அதை நீங்க இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாப்ல இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. உங்களுக்கு ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியும் செவ்வாயா இருக்காரு. அவர் 9ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய பார்வை இருக்கனால, அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, ஆனா அது தானா தேடி வரும். உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அதாவது ஆர்டர் வைஸும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வச்சுட்டா கூட, நீங்க 3rd பிளேஸ்ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இன்னும் உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தா கூட, ஒருத்தர் ஏதாவது ஆக்சிடென்ட்ல டெத் ஆகுறது, இன்னொருத்தர் ஏதாவது ஒரு அலிகேஷன் அவர் மேல இருக்கிறது, அப்படியாகி 2 பேருமே மைனஸ் ஆகி உங்களுக்கு தானா 3ஆவது பிளேஸ்ல இருந்தாலும் கிடைக்கும். அதுதான் இந்த நீச்ச பங்க ராஜயோகம். உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைனா கூட, அந்த குவாலிஃபையே இல்லைனா கூட உங்களுக்கு தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாசம் இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமாகவும் கூடுதலா எஃபர்ட் போட்டிங்கனாலே அது தானா கிடைக்குங்க. சனி எப்பவுமே கெட்டதே செஞ்சுட்டு இருக்க மாட்டாரு. உழைக்கக்கூடியவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாரு. அதனால நீங்க கவலையே படாதீங்க. நீங்க நல்லா உழைக்கக்கூடிய நபருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதம் நீங்க முருகன் வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானா தேடி வரும். அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடுல வீர ஆஞ்சநேயர் எங்கேயாவது இருக்காரான்னு பாருங்க. அவருக்கு 2 நெய் தீபம் போட்டு இந்த மாசம் வழிபாடு பண்றது மூலியமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த மாசத்துல ஒரு நாளோ 2 நாளோ காலையில நீங்க எந்திரிச்சு, அதாவது 4:30 மணி பிரம்மமுகூர்த்த வழிபாடு பண்ணி பாருங்க. அதிர்ஷ்டம் எல்லாமே தானா வீடு தேடி உட்காந்துரும். அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. விருச்சக ராசி பொறுத்த வரைக்கும் பணம் காசு வரதுல, நல்ல நிரந்தரமான வருமானம் வரதுல இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சூப்பர். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடியது, நல்ல ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி படித்தாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு நீங்களே உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறிடுச்சு. அதே மாதிரி உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் நினச்ச மார்க்கு, நினச்ச ஸ்கோரு இது எல்லாமே எடுக்கிறது. அதே மாதிரி டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர் கிட்டலாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. பிளேஸ்மெண்ட் ஈஸியாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு அதாவது என்ன, உங்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் 7 கூடையவர் 3ல இருக்காரு. இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட், நல்ல தகவல் தொடர்பு இது எல்லாமே வரும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு 11 கூடையவர் உங்களுடைய ராசியிலே இருக்காருங்க. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது 11ஆம் இடம் தான். அந்த அதிபதி யாருன்னா புதன். அவரு உங்களுடைய ராசியில இந்த மாசம் இருக்காரு. ஃபர்ஸ்ட் அதாவது இந்த ஒரு நாள் 2 நாள் மார்கழி பிறந்து ஒரு நாள் 2 நாள் மட்டும் சில மனச்சோர்வுகள், மன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் இந்த மாதம் நான் சொல்கிறேன், எக்கனாமிக்கல் ரீதியாக உங்களுக்கு பெரிய லெவலில் வரப்போகுது. உழைக்காத வருமானம் தானாக தேடி வரும். 8, 11 சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஜாக்பாட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போய் அது பெரிய லெவலில் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்க.
பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப சூப்பரான மாதம். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. எதை தொட்டாலுமே சக்ஸஸ் ஆகக்கூடியது. நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. முக்கியமாக பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, ஹஸ்பண்டோடைய சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும். மனசுக்கு நெருக்கமானவங்களுடைய ஆதரவுகள் தானாக இவ்வளோ நாளாக நீங்கள் இழந்திருப்பீங்க, அது தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி குரு, அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அது இல்லாமல் புதன். ஸோ நீங்கள் சமயோஜிதமாக சிந்திச்சு செயல்பட்டாலே ஒரு பெரிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். மனதுக்கு நெருக்கமானவங்களும் தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிற அமைப்புகள், ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு தானாக தேடி வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக பேசுவீங்க. அது சில டைம் உங்களுக்கு பாதகமாக மாறும். அதனால பேசக்கூடியதில் நீங்கள் உண்மையை பேசுகிறீங்களோ பொய்யை பேசுகிறீங்களோ, ஆனால் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. இப்போ அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பதவி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தானாக தேடி வருது. நீங்கள் பெரிய லெவலில் எஃபோர்ட் போடாமையே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது, கட்சியோட சப்போர்ட்டில் பெரிய லெவலில் வர்றது, இதெல்லாமே தானாக தேடி வரும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. டெண்டர் அமைப்பு அல்லது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்கழி மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.